Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. தமிழீழம் நேயர்களுக்கு வணக்கம். மோடி அரசுக்கு மரண அடி கொடுத்த உச்சநீதிமன்றம், வெட்கி தலை குனிய வேண்டிய மோடி, அமித்ஷா இப்போ என்ன சொல்ல போறீங்க? இந்த தலைப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எழுவர் விடுதலை வழக்கில் பேரறிவாளர் உட்பட அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தவர் எல்லாருமே தமிழக அரசினால் விடுவிக்கப்பட்டார்கள். அந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு மிக நீண்ட நெடிய வழக்கு. கிட்டத்தட்ட 1991 இருந்து இப்பொழுது கடந்த ஆண்டு வரைக்கும் ஒரு 20-30 ஆண்டுகளாக நடைபெற்ற ஒரு வழக்கு. அது நடைபெற்ற வழக்கு அப்படிங்கிறத விட அந்த வழக்கில் ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு அதில் தண்டனை விதிக்கப்பட்டார்கள். இந்த வழக்கில் இருந்து குறிப்பாக பேரறிவாளருடைய பெயர் தவறுதலாக சேர்த்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேரறிவாளன் அவருடைய தாயார் நீண்ட காலமாக அவருடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தார். ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத் தமிழர்கள் அனைவருமே பேரறிவாளனுடைய விடுதலைக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவர்கள் அந்த வழக்குக்கு தனிப்பட்ட விதமாக எந்தவித பங்களிப்பையும் செலுத்தவில்லை என்றாலும் கூட அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் அவருடைய அந்த தூக்கு தண்டனை, அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையானது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. அதன் பின்பு அவருடைய தண்டனை காலம் முடிந்த பின்பும் அவர்கள் சிறையிலேயே இருந்தார்கள். அதுதான் அந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருந்தது. அவருடைய தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு இருந்த வெயிட்டேஜும், அந்த தண்டனை காலம் முடிந்த பிறகு அந்த பிரச்சனைக்கு இருந்த வெயிட்டேஜும் அதிகமானது. கடந்த 10 ஆண்டுகளில் அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல்னா அவருடைய தண்டனை காலம் முடிந்த பிறகு கூட அவர் சிறையில் இருக்கிறாங்க. அது மனித உரிமை மீறல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு அமைப்புகள் என பலர் அந்த வழக்குக்காக ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், பேரறிவாளன் உட்பட 7 தமிழர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு ஒருமித்த கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு ஒரு முடிவெடுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய கைடன்ஸ் படியே அந்த பேரறிவாளன் உட்பட 7 தமிழர்களையும் விடுதலை செய்தார்கள். இந்த வழக்கில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த பல தலைவர்கள் மிக கடுமையாக தமிழக அரசை விமர்சித்திருந்தார்கள். தமிழ்நாடு அரசு ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டது, அது ரொம்ப தவறானது, ஒரு எதிர்காலத்தில் ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிவாளன் அவருடைய விடுதலை எப்பவும் சரி, அதுக்கப்புறமாக நடைபெற்ற அந்த 7 தமிழர்கள் விடுதலை என நளினி, முருகன், சாந்தன் உள்ளிட்ட ஒரு 6 பேர், பேரறிவாளன் போக மிச்சம் 6 பேர், இப்படி அவருடைய விடுதலை எதிர்த்து பலர் கருத்து தெரிவித்திருந்தார்கள். காங்கிரஸ் கட்சி அவருடைய அவருடைய தலைவரான ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கு அப்படிங்கிற காரணத்தினால தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அதை தாண்டி இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாஜக மிக கடுமையாக அதை விமர்சனம் செய்திருந்தது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அதே கடந்த ஆண்டு குஜராத் கலவரம் 2002ஆம் ஆண்டு இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது நடைபெற்ற அந்த இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே நடைபெற்ற அந்த கலவரத்தின் போது ஒரு குறிப்பிட்ட மக்கள், அந்த ஒரு இஸ்லாமிய பெண் பில்கிஸ் பானு அப்படிங்கிறடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அவருடைய கண் முன்னே அவருடைய குழந்தையை கையில் எடுத்து தலையில் அடித்து கொன்று, அதாவது தரையில் அடித்து கொன்று, அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் ஒரு 7 பேரை கொலை செய்து மிக கொடூரமாக நடந்து கொண்டு அந்த பில்கிஸ் பானு அவர்களையும் கூட்டு பாலியல் வன்புணருக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குற்றம் சுமத்தப்பட்டு குஜராத் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை சரியாக நடைபெறலை அப்படிங்கிற காரணத்துக்காக உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கில் தலையிட்டு அந்த வழக்கை
மகாராஷ்டிரா நீதிமன்றத்திற்கு மாற்றியது. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அங்கு நடைபெற்ற இந்த வழக்கில் குற்றவாளிகள் 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஸோ இந்த குற்றவாளிகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளிகள் சார்பாகவே உச்ச நீதிமன்றத்தில் மனு தொடுக்கப்பட்டது. இந்த மனு குஜராத் அரசுக்கு திருப்பி விடுறாங்க உச்ச நீதிமன்றம். அதை பார்த்துட்டு அந்த குஜராத் அரசு என்ன பண்ணுது, முதல் தடவை சொல்லும்போது மகாராஷ்டிரா அரசுக்கு தான் இதனுடைய அதிகாரம் இருக்குது, எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வச்சுட்டு அடுத்துக்கப்புறமாக இன்னும் சிறிது நாட்கள் திரும்ப ஒரு மனு தொடுக்கப்பட்டு அந்த மனுவில் மீது விசாரணை நடத்தப்பட்டு குஜராத் அரசு என்ன பண்ணுறாங்க, அவங்களே தானாக முன் அந்த 11 குற்றவாளிகளையும் முன் விடுதலை செய்து விடுகிறார்கள். அதாவது நீங்கள் பார்க்கலாம், ஒன்று ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கு, அதில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தில் சட்டத்தில் நிரூபிக்கப்பட்டவர்கள் தண்டனை காலத்தை முழுவதுமாக அணிவித்த பிறகும் கூட கூடுதலாக 7 ஆண்டு 8 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறாங்க. அவர்களை விடுதலை செய்வதற்கு ஒரு சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அது மிக நீண்ட காலம் 30 ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே குஜராத் மாநிலத்துடைய அந்த கலவரத்துக்கு தொடர்புடைய அந்த 11 பேருக்கும் அவர் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அங்கே கோத்ராவில் இருக்கக்கூடிய சப்ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய தண்டனை காலம் முடிவதற்கு முன்னதாகவே விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முரண்பாடு. ஆனால் இங்கே தண்டனை காலம் முடிந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போது கொதித்தெழுந்தவர்கள் யாருமே இங்கே தண்டனை காலம் முடிவதற்கு முன்னதாகவே விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக யாருமே கொதித்தெழலை. குறிப்பாக பாஜகவினர், காங்கிரஸ் இரண்டையுமே விமர்சித்தார்கள். கோத்ரா சம்பவத்தில் தொடர்புடையவர்களை அவர்களை முன் விடுதலைக்கும் காங்கிரஸ் விமர்சனம் வைத்தது. ஆனால் பாஜக இந்த தீர்ப்பை குறிப்பாக வடமாநில பாஜக அந்த முன் விடுதலை கொண்டாடி தீர்த்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த குற்றவாளியில் ஒருத்தருக்கு பாஜக அந்த குற்றவாளி குடும்பத்தினர் ஒருத்தருக்கு குஜராத் சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுத்து அவர்கள் எம்எல்ஏவாகவும் இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறத இருக்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் குஜராத்தில் நடந்தேறியது. ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அந்த விடுதலைக்கு எதிராக பல பப்ளிக் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது உச்சநீதிமன்றத்தில். அது மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு என்கிறவங்களே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. அவர்கள் முதல் முறையாக செய்த மேல்முறையீடு நிராகரிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக மீண்டும் மேல்முறையீடு செய்கிறாங்க. அந்த இரண்டாவதாக அவர்கள் செய்த மேல்முறையீடு, அதாவது இந்த விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக செய்த இரண்டாவது மேல்முறையீட்டில் தான் இப்போது நாகரத்னா அப்படிங்கிற ஒரு பெண் நீதிபதி அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து இப்பொழுது தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அந்த குற்றவாளிகளுக்கு இன்னும் தண்டனை காலம் முடியவே இல்லை. தண்டனை காலம் முடிவதற்கு முன்னால் குற்றவாளிகளை விடுதலை செய்தது அப்படிங்கிறது தவறானது, சட்டத்திற்கு புறமானது. அவர்கள் இன்னும் 2 வார காலத்திற்குள் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று தீர்ப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அந்த நீதிபதி அவர்கள் சொன்ன அந்த தீர்ப்பில் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, குஜராத் அரசு 2 விஷயங்கள் செய்துவிட்டது. என்ன அப்படின்னா, ஒன்று, மகாராஷ்டிரா அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இவங்க அபகரித்து கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குஜராத் அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து விட்டார்கள். அதாவது அபியூஸ் ஆஃப் பவர் அது செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையான வார்த்தைகளால் குஜராத் அரசுக்கும் இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசுக்குமே கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த வழக்கில் குஜராத் அரசிற்கு சார்பாகவும் மத்திய அரசிற்கு சார்பாகவும் யார் வாதாடினாங்க அப்படி, அதாவது அந்த விடுதலை செய்யப்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி வாதாடினவர் யார் அப்படின்னா, அவர் மத்திய அரசினுடைய அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான் இந்த வழக்குக்காக வாதாடியது. அந்த வழக்குக்காக வாதாடியதில் அந்த வழக்கறிஞரோட வாதங்கள் அனைத்தையுமே நிராகரித்து விட்டது உச்சநீதிமன்றம். அதே போல் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிளேட்டோ அவர்களுடைய, அதாவது அந்த கிரீக் ஃபிலாசபர் பிளேட்டோ அவருடைய ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு கோட்டை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, தண்டனை என்பது
ஒரு தண்டனை அதாவது யார் வந்து குற்றவாளியோ அவங்களுக்கு வந்து ஒரு நீதிமன்ற தண்டனை கொடுத்துச்சுன்னா அந்த சிறைச்சாலையில் அவங்க வந்து அந்த தண்டனைக்காக மனம் வருந்தி திருந்தி அந்த சமூகத்தில் வரணும். அதற்காக தான் இந்த தண்டனை வந்து வழங்கப்படுது. அப்படி நடந்தால் தான் அந்த கொடுக்கப்பட்ட தண்டனைக்கு வந்து ஒரு நியாயம் செய்ததாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து அப்படின்னா தான் இந்த சமுதாயமும் வந்து ஒரு சமமான எந்த ஒரு அந்த குற்றங்கள் உள்ள வந்து சமநிலை தவறாமல் கூடிய ஒரு சமூகமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணி இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வழக்கில் இந்த 11 குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டதில் அது கடைபிடிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கப்புறமாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு அவர்களுக்கு ஆதரவாக ஷோபா குப்தா அப்படிங்கிற ஒரு பெண் வழக்கறிஞர் அவர் வந்து வாதாடி இருக்கிறாங்க. அவர்கள் வாதாடியதில் அவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, இந்த குற்றவாளிகள் வந்து சட்டத்திற்கு புறம்பாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த குற்றம் வந்து ஒரு சாதாரண குற்றம் கிடையாது. இந்த பில்கிஸ் பானு அவர்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றம் அப்படிங்கிறது ஒரு மற்ற குற்றங்கள் போல ஒரு சாதாரண குற்றம் கிடையாது. இந்த கிரைம் வந்து ரொம்ப வந்து ஒரு பார்பேரிக்கான ஒரு கிரைம், அதாவது வந்து ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு காட்டுவாசித்தனமான ஒரு கிரைம் இது. அந்த கிரைம் நடந்த விதத்தை வந்து அந்த விடுதலை செய்யப்படும் போது அதை வந்து குஜராத் அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டது. ஏனென்றால் அவங்க குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, பில்கிஸ் பானு அவருடைய கண் முன்னாடியே அவங்களுடைய முதல் குழந்தைய வந்து ஒரு கல்லில் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண் முன்னாடியே அவங்க குடும்பத்தில் இருந்த ஒரு 7 பேரை வந்து வெட்டி கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் இதுக்கப்புறம் கூட இவங்க வந்து பல முறை கெஞ்சியும் அவர்களை வந்து தொடர்ச்சியாக கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த குற்றம் வந்து ஒரு வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு குற்றமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி கன்சிடர் பண்ணி இந்த குற்றவாளிகளை வந்து நாம் அணுகக்கூடாது. ஆனால் குஜராத் அரசு இதை வந்து அப்படி அணுகி ஒரு சாதாரண குற்றமாக அணுகி அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்து விட்டது. அது வந்து தவறானது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு அப்படிங்கிறவங்களுடைய வழக்கறிஞர் ஷோபா குப்தா அப்படிங்கிறவங்க உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறாங்க. இது போக வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், அப்புறம் வந்து திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர்கள், இன்னும் ஒரு சில அமைப்புகள் அல்லது வந்து இயக்கங்களை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பொதுநல வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த பொதுநல வழக்கு என்ன அப்படின்னா, இந்த விடுதலை செய்யப்பட்டவர்கள் வந்து அது தவறானது, குஜராத் அரசு எடுத்த முடிவு வந்து தவறான முடிவு என்று சொல்லி அந்த குஜராத் அரசின் முடிவுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தாங்க. ஆனால் அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நபரே இதில் வந்து வழக்கு தொடுத்திருப்பதால் இந்த பொதுநல வழக்கு தேவையில்லை, இந்த வழக்கிலேயே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து இந்த பொதுநல வழக்குகளை வந்து அது வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பில்கிஸ் பானு அவர்கள் தொடுத்த அந்த மனு மீது இன்றைக்கி வந்து உத்தரவு பிறப்பித்து அந்த 11 குற்றவாளிகளும் மீண்டும் இன்னும் 2 வாரத்துக்குள்ள வந்து சிறைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் வந்து பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு வந்து ஒரு நபர் நீதிபதி கொண்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறதுனால ஒருவேளை எதிர்காலத்தில் குஜராத் அரசோ அல்லது வந்து மத்திய அரசோ வந்து இந்த வழக்கை 2 அல்லது 3 பேர் கொண்ட ஒரு பெஞ்சுக்கு வந்து கொண்டு போகலாம். உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் அடங்கிய ஒரு பெஞ்சுக்கு எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை போனாங்க அப்படின்னா இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தன்மை ஒருவேளை மாறலாம். இந்த தீர்ப்பை வந்து தலைகீழ கூட மாறலாம். ஏற்கனவே விடுதலை செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லி கூட ஒரு தீர்ப்பு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்பொழுது இன்றைய தினம் கிடைத்திருக்க தீர்ப்பானது வந்து ஒரு சட்டத்திற்கு கிடைத்த தீர்ப்பு. சட்டத்தின் முன் அனைவருமே சமம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோட்பாட்டுக்கு கிடைத்த தீர்ப்பாக தான் வந்து இந்த தீர்ப்பை வந்து பல்வேறு தரப்பினர் வந்து அதை வந்து பார்க்கின்றனர். பல பத்திரிகையாளர்கள், அரசியல் வல்லுநர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இந்த தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருப்பதாக இந்த தீர்ப்பை குறித்து கருத்து தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். வேறொரு தலைப்பில் வேறொரு நாள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு.
நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024. சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில் இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.